எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதித்ய பிர்லா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிர்லா ஒயிட் சிமெண்ட், பிர்லா பட்டி அப்படிங்கிற மாதிரி இறக்கியிருந்தாங்க. அதாவது பில்டிங் சம்மந்தப்பட்ட பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட பொருட்களில் இப்போ முறையாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓப்பஸ், பிர்லா ஓப்பஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் டெக்கரேட்டிவ் பெயிண்டிங் வந்துட்டு முறையாக இறக்கியிருக்காங்க. பிர்லா ஓப்பஸ் இது நமக்காக வந்து சாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இதை நம்ம அடித்து பார்த்து வேறு பிராண்டோட ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்க முடியும். இப்போதைக்கு நமக்கு பிர்லா ஓப்பஸ் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்டு என்னென்னலாம் வந்திருக்கு, ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக நம்ம இப்போ பார்த்துடலாம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறாங்க. நிறைய தொழில் நிறுவனங்கள் இவங்களுடைய பிராண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தடவை டெக்கரேட்டிவ் பெயிண்ட், அதாவது வீடுகளுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட்ஸில் வந்துட்டு முறையாக இப்போ இறங்கியிருக்காங்க. அது எந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயமும் இந்த ஆதித்ய பிர்லா எப்போ இவங்க இந்த பெயிண்டிங் செக்மெண்ட்டில் இறங்குவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இவங்களுடைய குவாலிட்டின்றது சூப்பராக இருக்கும். பட்டி ஆகட்டும், ஒயிட் சிமெண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 யார் அப்படின்னா பட்டிலி ஆகட்டும், ஒயிட் சிமெண்ட்லி ஆகட்டும், இவங்க பிர்லா தான். ஸோ அதனால் இவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் இறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு 100க்கு 100 கான்ஃபிடென்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூபம் போடக்கூடாது. என்னன்னா நம்ம போட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளோ வாங்கினேன், அதனால அதை அப்படியே ஒரு பக்கமாக தூக்கி வச்சுட்டு நம்ம இப்போ நமக்கு இந்த கொடுத்த இந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ரொம்ப நேரம் பேசணும் அப்புறம் இதுக்கு பேர் ஷார்ட் ரிவ்யூ வரேன்னு வேற நீங்கள் கமெண்ட்ல எனக்கு கழுவி ஊற்றுவீங்க, அது நல்லாவே தெரியுது. இது எக்ஸ்டீரியர் பிரைமரை பொறுத்த வரைக்கும் இது 5 இயர் வாரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 5 இயர் ப்ராடக்ட் வாரண்டி இல்லை, 5 இயர் ப்ராடக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுப்பீரியர் ஒயிட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட்னஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு எமல்ஷன் அடிக்கிறவங்க 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ரைமரோட நிக்கட்டன் நிற்கிறவங்களுக்கு இது இந்த ப்ரைமர் அடிக்கும்போது நல்ல ஒயிட்னஸ் வருது அப்படின்னா உங்கள் பில்டிங் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம், அடித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வாரண்டி அப்படின்ட்டு ஒரு 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி 8 இயர்ஸ் அப்படிங்கிறது இது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா ப்ரைமருக்கு 8 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணங்கிறது நமக்கு தெரியணும். அதனாலே அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ப்ரைமர் தாங்க. வாட்டர் பேஸ்டு ப்ரைமர் தான். 1 லிட்டருக்கு 1 லிட்டருன்ற விதத்தில் தண்ணி ஊற்றி அடிக்கணும். இதோடைய கவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 லிட்டருக்கு 80லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு கிடைக்கிது அப்படிங்க. ஓகே, மற்றபடி இதில் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடித்து பார்த்தா தெரியும். அடுத்து நம்ம இன்டீரியர் ப்ரைமர் பார்த்துடலாம். பிர்லா ஓப்பஸ் இன்டீரியர் ப்ரைமர். இவங்க இதை ப்ரோ ஒயிட் ப்ரைமர் அப்படின்னு, இதுவும் ஒயிட்டாக இருக்கும் போல இருக்குது, அதுதான் ப்ரோ ஒயிட் அப்படிங்கிற அளவுக்கு இதை வந்துட்டு அப்படி பில்டப் கொடுத்துருக்காங்க. இதுவும் வாட்டர் பேஸ்டு ப்ரைமர் தாங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ப்ரைமர் தான். எக்ஸ்டீரியர் ப்ரைமர்லையும் இன்டீரியர் ப்ரைமருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க இதுலேயும் ஃபைபர் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. சுப்பீரியர் ஒயிட்னஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் வாரண்டி இதில் 6 இயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ப்ரைமருக்கு 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னங்கிறதையும் நான் தெளிவாக கேட்டு சொல்லிடுறேன். இது நீங்கள் 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை அடிக்கிறோம். இதில் நீங்கள் ஒரு 180லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். மற்றபடி இதில் பார்க்குறதுக்கு இப்போதைக்கு ஒன்றுமில்லை. நம்ம அடித்து பார்த்ததுக்கப்புறம் இதில் டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துடலாம். ஓகே, பிர்லா ஓப்பஸ் ஸ்டைல் பவர் பிரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எக்கனாமிக்கல் ரேஞ்ச் எக்ஸ்டீரியர் எமல்ஷன், அதாவது ப்ராமைஸ் எக்ஸ்டீரியர் ப்ராமைஸ்னு டியூலக்ஸில் கொடுக்குறாங்க. ஏஎஸ் எமல்ஷன் அப்படின்ட்டு ஏஷியனில் கொடுக்குறாங்க. இதுவும் 3 இயர்ஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் இவங்க வந்துட்டு பீல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனையாகவே இருந்துச்சு. 3 இயர்ஸ் ப்ராடக்டில் என்னென்னா பீல் ஆஃப் ஆகும். சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் அப்படியே பவுடர் மாதிரி சுண்ணாம்பை நம்ம தேய்ச்சா பவுடர் எப்படி கொட்டுமோ அந்த மாதிரிலாம் கொட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பீல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். வாரண்டின்னு பார்த்தா 3 இயர்ஸ் வாரண்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ பெயிண்டில் எல்லாருமே வாரண்டி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பாசிபிள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, மற்றபடி இதுவும் வாட்டர் பேஸ்டு எமல்ஷன் தாங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய எமல்ஷன் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 1 லிட்டருக்கு 2 கோட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா
இது 50லேருந்து 60 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. பார்த்துடலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, மற்றபடி அடித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய டீட்டெயிலையும் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பிர்லா ஓபஸ் இன்டீரியர் கேலிஸ்டா எவர் வாஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவர் வாஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது ப்ரீமியம் செக்மெண்ட்டுங்க. இது ப்ரீமியம் செக்மெண்ட்டு இன்டீரியர் எமல்ஷன் தான். அதாவது டியூலக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கோலைட் ஏஷியனில் அப்கோலைட் ப்ரீமியம் எமல்ஷன் சொல்லுவாங்க. இதே ரேஞ்சுக்கு இதையும் கொடுத்துருக்காங்க. இது 5 years ப்ராடக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் வாஷபிலிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வாஷபிலிட்டி தன்மை இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீமியம் எமல்ஷன் மற்ற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்டில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற அப்கோலைட் ஆகட்டும், டியூலக்ஸில் இருக்கிற சூப்பர் கவர் ஆகட்டும், வாஷபிலிட்டின்னு எல்லாத்துலேயுமே இப்போ டிஸ்டம்பரில் கூட வாஷபிலிட்டின்னு கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. தயவு செஞ்சு பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய கஸ்டமருக்கு அது தெளிவாக புரிய வச்சுருங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறதுனா வாஷபிலிட்டி டிஸ்டம்பர்லேயும் கொடுக்குறாங்க, ஹை குவாலிட்டி பெயிண்ட்லேயும் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் ஏன் டிஸ்டம்பரே அடிச்சுட்டு போகக்கூடாதுன்ற ஒரு கேள்வி நிறைய பக்கம் கேட்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அதை சொல்லி புரிய வைங்க. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாகவே இன்னொரு வீடியோவில் பக்காவாக சொல்கிறேன், ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதையும். மற்றபடி இதில் எக்ஸலண்ட் வாஷபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அப்புறம் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 years வாரண்ட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வாட்டர் பேஸ்டு எமல்ஷன் தாங்க, தண்ணி ஊற்றி அடிக்கிறது தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 500லேருந்து 600 ml வரைக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஆனால் இதே மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் அப்ளை பண்ணலாமான்னா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக விடுறது தான் நல்லது. கவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கோட்டு 1 லிட்டருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 130லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட்டு சாலிடாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்துட்டு சும்மா பக்காவாக பட்டை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு பிராண்டு தான். அவங்க தடவை பெயிண்ட் செக்மெண்ட்டில் இறங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எனக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்குது இவங்க பக்காவாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ரேட்டு ப்ரைஸ் இதெல்லாம் எனக்கே இன்னும் தெரியல. இன்னும் டீலர்ஸ் கிட்ட போய் நம்ம இன்னும் அவங்க நிறைய டீலர்ஸ்லாம் இப்போ எடுத்திருக்காங்க. நிறைய ப்ராடக்டை எல்லா கடைகளையும் இறக்கிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில் ஆகட்டும், இதோடைய கவரேஜ், இது மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு, அப்படியே முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு கேட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.